ஆடுகளம் நரேன், பிந்து மாதவி இன்னொன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சு இந்த வாரம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகிற படம் தான் மாயன். இந்த படத்தினோட ஸ்டோரியை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாயன் இந்த படத்தினோட மேக்கிங்க, அதாவது ட்ரெய்லரே ஓரளவுக்கு வேற லெவல்ல தெரி கூட்டுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அமோனிசி சித்திகளை காட்டுற மாதிரியும் அவங்க வந்து ஒரு அந்த காலத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போற மாதிரியும் மாயன் காலண்டரை பத்தி சொல்ற மாதிரியும் இன்னும் சொல்ல போனா அந்த பாம்பு கிராபிக்ஸ் சிஜி ஒர்க்ல நம்ம வேற லெவல் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான படத்தை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் தியேட்டர்ல உட்கார்ந்தோம்னா இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 13 நாள்ல இந்த உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. முதல்ல ஒரு 4 விஷயத்தை காட்டுறாங்க. 4 விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 விஷயங்களையும் அந்த ஹீரோ ஜெயிக்கிறாரு, வில்லன் சாகுறான். 2வது லைஃப் ஹீரோ ஜெயிக்கிறாரு, வில்லன் சாகுறான். 3வது லைஃப் ஹீரோ ஜெயிக்கிறாரு, வில்லன் சாகுறான். 4வது லைஃப் வரும்போது இப்ப இருக்கிற இந்த கதை தொடருது. இப்ப ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவரு அவரு ஹீரோ. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த முதலாளிக்கு அடிமையா இருக்காரு. 13 நாள் அந்த உலகம் அழிய போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட ஆக்டிவிட்டி என்ன ஆகுது, அதுக்கப்புறம் அவங்க நடந்துக்கிற முறை எப்படி நடந்துக்கிறாரு, அதுக்கப்புறம் அவங்க வந்து அவரை பயமுறுத்திட்டு இருக்கிற அந்த விஷயம் என்ன, அந்த பாம்புகள் ஏன் அவரை வந்து டிஸ்டர்ப் பண்றது, இன்னும் நிறைய கேள்விகளுக்கு விடை சொல்ற மாதிரி இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி படம் சொல்லும் போது இது ஒரு என்ன சொல்றது, குழந்தைகளுக்கான படமா இல்ல பேய் படமா, திகில் படமா இல்ல ஃபேண்டசி படமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆரம்ப காட்சிகள் ஓப்பனிங்ல நல்லா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா சலிப்பான காட்சிகள் கொடுத்துக்கிறாங்க. திடீர்னு பயமுறுத்துற மாதிரி அந்த சிஜி ஒர்க் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது ஓரளவுக்கு பார்த்து ரசிக்கும்படியே இருந்தா கூட இவங்க பண்ண மேக்கிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சிஜி ஒர்க் வந்து ரொம்ப இது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தான் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரிதான் நான் பர்சனலா எனக்கு ஒப்பீனியன் இருந்துச்சு. இந்த கதையை பொறுத்தளவுக்கு கதை நல்ல சூப்பரான கதை. இந்த கதை எடுத்துக்கிட்ட வேகத்தை விட திரைக்கதை வந்து நல்லா இருந்தா தான் இந்த கதையினோட வேகமா இருக்கும். நம்ம திரைக்கதை வந்து எவ்வளவு ஸ்லோவா இருந்துச்சோ அந்த அளவுக்கு நீங்க கதை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா கூட அந்த படத்தை வந்து முழுமையா கொண்டு போய் முடிய முடியாது. அப்படிங்கிறது இந்த படம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இந்த படத்தினோட கதை அற்புதமா இருந்துச்சு. அந்த கதையினுடைய கருதான் இந்த படத்தை ஓரளவுக்குனாவது நான் உட்கார்ந்து பார்க்கும்படியே தாங்கி பிடிச்சது. 2வது வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தினோட திரைக்கதை சரியில்லாதனால இந்த படத்தினுடைய திரைக்கதை வந்து நம்ம ஸ்லோவா கொடுத்தனால நம்ம அந்த கதை வந்து நம்மளுக்கு புரியாம 2வது வந்து சலிப்பு தட்டுற மாதிரி நெளி வைக்கிற மாதிரி காட்சிகள் நிறைய இருந்ததுனால இந்த படத்தை வந்து நம்மளோட ஆவரேஜ் படமாவே நம்ம முடிவு எடுத்துடலாம். இந்த படத்துல கொஞ்சம் பாட்டு எல்லாம் வருது, அதெல்லாம் சிரிச்சுக்காங்க. அப்புறம் என்ன பண்றது, அப்புறம் ஒரு ஆவரேஜான மூவின்னு வச்சுக்கோங்களேன் மாயன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. இந்த படத்துக்கு வந்து நம்ம ஒரு 40-45 மார்க்குள்ள கொடுக்கலாம். அவ்வளவுதான் இந்த படத்துக்குள்ளான ஒர்த்து. உங்களுக்கு டைம் கிடைச்சுன்னா இந்த படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்றக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த படத்துல இருக்கு. தேங்க்யூ.